ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில். அந்த மைக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி மைக் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா மைக்கை? K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரில. ரிவ்யூ ஓரளவு பார்த்தேன், ஓரளவு நல்லா இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். சரி, இதை ஆர்டர் பண்ணுவோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது தான். பார்ப்போம், இப்படி பிரித்து பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் கொண்டு வா. கைஸ், மைக்கு வச்சிருக்கிற லுக்கே ஒரு வேற லெவலில் இருக்குல்ல. பார்ப்போம். எப்படின்னா 2 மைக்கு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள இந்த பஞ்சு வந்து எனக்கு ரொம்ப லைக்காக இருந்துச்சு, அதனால் அந்த 2ஐயும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது ஒரு காம்போ ரேட்டு மாதிரி இருந்துச்சு. காம்போவில் வந்தனால ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அதோட ஒரு மொபைலை குத்தி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் ஒன்று. அப்புறம் ஃபோன் வந்து ஆப்பிள் ஃபோன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இதில் கனெக்ட் பண்ணி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அதையே வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா மைக்கோட சேர்த்து இதில் ஏதோ ஒரு பாக்ஸு இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸில் ஒரே ஒரு ஒயர் இருக்குது, டைப்ஸு ஒயரு, கேபிளு. மைக் இந்த இருக்குல்ல, மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜர் மாட்டிக்கலாம். சார்ஜர் டைப்பில் தான் வந்திருக்கு. வேறு என்ன இருக்குன்னா, ஃபோனோட கனெக்டரு, ஒரு மைக், 2 மைக்கு, கனெக்டரு, அப்புறம் டீட்டெயில் கார்டு கொடுத்துருக்காங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஆன் பண்ண தான் நமக்கு தெரியும்ல. வச்சிடலாம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். பேக்கில் வந்து பவர் ஆன் பட்டன் வச்சுருக்காங்க. பேக்கில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு. இதையும் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இந்த கவரை பிரிச்சுருவோம். பக்கத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்படி கிளியராக இருக்கா? சூப்பராக இருக்குது இந்த மைக்கு. இப்போ இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். இப்போ பேசுகிற வாய்ஸுக்கும் இதை கனெக்ட் பண்ண பிறகு கேட்குற வாய்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணவொடனே நம்ம மைக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த கேபிளை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணவொடனே கேமரா ஆன் பண்ணி இப்போ வீடியோக்குள்ளே போனோடனே பாருங்களேன், இப்படி இருக்கட்டும் ஒரு மைக். இதை ஆன் பண்ணோடனே கரெக்டாக ரெக்கார்டிங் ஆடியோ ப்ரோட் யூஎஸ்பி மைக் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் பேசுகிறது மைக்கில் தான் பேசுகிறேன். என்னோடய ரெக்கார்டிங் பூரா இந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே, கரெக்டாக ரெக்கார்டிங் ஆடியோ ப்ரோட் யூஎஸ்பி மைக் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் பேசுகிறது மைக்கில் தான் பேசுகிறேன். என்னோடய ரெக்கார்டிங் பூரா இந்த வீடியோவில் வந்து
ரெக்கார்ட் ஆகிருக்கும். எடுத்துச்சோ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசுறது வந்து மைக்கில் தான் பேசுகிறேன். முன்னாடி பேசின ஆடியோக்கும் இப்போ பேசுகிற ஆடியோக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்பவும் கம்மி, 499 ரூபா. என்னோட பட்ஜெட்டில் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் கம்மியாகவும் இருக்குது, இதுக்கும் ஹையாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மைக்கு நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 5000 10,000 சொல்லிட்டு ஹெவி ரேட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இதை வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. காய்ஸ் ஓரளவு இதில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 20 மீட்டர் வரைக்கும் தூரமாக இருந்த வரைக்கும் இதில் பேசலாமா? பக்கத்தில் வாங்களேன், இதில் போட்டிருக்காங்க பாருங்க, 20 மீட்டர். அப்போலாம் 20 மீட்டர் ஆஃப் அக்சசபிள் ரீகேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். 20 மீட்டர் வரைக்கும் போயிட்டு நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகி நல்லா தெளிவாக கேட்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம கேட்குதுன்னு சொல்லிட்டு நடந்து தூரத்தை டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பேசிகிட்டே போகிறேன். இப்போ வந்து எனக்கு தெரியாது இந்த வாய்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேட்குது, எவ்வளோ மீட்டருக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். இப்போ வாய்ஸ் அந்த மைக்கில் கேட்குதா, இது மொபைல் ஃபோனில் கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஓரளவு 20 மீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கேன். கேட்குதான்னு தெரில, உங்களுக்கு தான் தெரியும். பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட்லாம் இருக்குது. அந்த சவுண்ட்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைபிங் டச் பண்ணி விட்டுருங்க. பைக் போகிற சவுண்ட்லாம் கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து செக் பண்ணியிருக்கோம். 20 மீட்டர் வரைக்கும் போயிருந்தோம். 20 மீட்டருக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த 20 மீட்டர் போன 20 மீட்டருமே கேட்குது இந்த மைக். 20 மீட்டர்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாகவும் சொல்ல முடியாது. ஓரளவு தூரமாக போனேன். அதுவே எனக்கு ரொம்ப தூரம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதில் நம்ம வந்து பக்கத்தில் பேசுகிற மாதிரியே தெளிவாக கேட்குது. எனக்கு ஓரளவு இந்த மைக் பிடிச்சிருக்கு. என்னோட பட்ஜெட்டில் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மைக் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. 2 மைக்குன்னு சொன்னோம்ல, இன்னொரு மைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ சின்ன பையன் மாப்பிள்ள இருக்காப்புல, அவனை செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேச சொல்லி கொடுத்துருக்கேன். பேசுங்க மாப்பிள்ள. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கீழே வச்சு பேசுங்க. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சூப்பர். ரைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில. இது செக் பண்ணவும் முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா அதை வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு எதுவும் தெரில. சார்ஜிங் வந்து ஓரளவு நிற்குன்னு நீங்கள் நம்புகிறேன். நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த மைக்கை பற்றி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம மறக்காமல் அந்த லைக்கையும் டச் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.